வேதகாரணர் அடியார் வேண்டிய மெய்ப்பணி என்ன பணி செய்யறது? அதை சொல்றார் அடுத்த பாட்டுல. நரைதழி திருமுடியார் அடியாரை முன்னூட்டி பின் உண்ணுதல். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த வீட்டுக்கு நாயகன் தன் வீட்டுக்கு வந்த அன்பரை விடயவந்தன் அடியவரை பெறலறிய விருந்தாக கொண்டு அவருக்கு இன்னொரு படைத்தல் தனது தலையாய கடமையாக கொண்டு ஒழுக வேண்டும். அதற்கு துணை நிற்பவள் அவன் புனவியாகிய மாதரசி. அதை செய்யறாங்க ரெண்டு பேரும், நாயனாரும் நாச்சியாரும். திரும்ப 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 திருப்பணி இப்படி செய்யும் போது அந்த குலம் விளங்காம போகுமா? நீராறும் சடைமுடியார் அருளினால் நிறைதவத்து பேராளர் அவதமக்கு பெருகு திரு மணிகரத்தின் வேறாக விளங்கு திரு வெண்காட்டு நங்கைவால் சீராள தேவரினும் திருமைந்தர் அவதரித்தார். சாமி தான் சோதனை பண்றதுக்கே உரியவராச்சே. இந்த குழந்தை பிறந்தோன்னா ரொம்ப அவங்க இப்பெல்லாம் குழந்தை பிறந்த இப்படி செய்யறோமா தெரியல. பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு அடியார் வீட்டில் குழந்தை பிறந்துட்டுனா அரணடியாருக்கு வச்சு கொண்டாடுவாங்க. அது இப்ப எங்கேயாவது நடக்குதான்னு தெரியல. ஐயனுடைய அடியாருக்கு திருவுமுது படைத்து அவர்களுக்கு அடிவுரை காணிக்கையாக பொருள் தந்து அதன் மூலமாக பிறந்த மகவினுடைய வருகையை கொண்டாடுவதுதான் பழைய சைவருடைய இலக்கணம்னு புராணம் மூலமா தெரியுது. நிறைய இடங்கள்ல மானக்கஞ்சர புராணம், சிவனேசர் பூம்பாவையை பெற்ற பொழுது, காரைக்கால் அம்மாவுடைய புராணம், சுந்தரருடைய புராணம், அங்கெல்லாம் அந்த மாதிரி தான் வருது.